ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முருகனோட திருக்கல்யாணத்தை பார்த்தீங்களா எல்லோரும்? கண்டிப்பாக பார்த்தவங்களுக்கு இந்த பதில். இப்போ திருமணம் நடக்கலை அப்படின்னா அந்த கல்யாணம் பார்த்து 10 நாளோ 20 நாளோ 1 மாதமோ கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க. நான் வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், பொண்ணு தேடி வரும். திருக்கல்யாணம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. அதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்களோ அதை மனசில் வச்சுட்டு முருகனை மீண்டும் மீண்டும் நினச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முருகனை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தான் மாறுச்சு. மாறிக்கிட்டே இருங்க. சாட்சி நான் தான், வேறு யாரும் இல்லை. நானும் என் முருகனை மட்டும்தான் சாட்சி. இது வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம அவரை நினைக்க 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 நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் உங்கள் மனசுக்கும் முருகனுக்கும் ஒரு ஒரு சபதம் வேணாலும் போட்டுக்கோங்க. நம்மளால் நம்மளுக்கு இதெல்லாம் இவரை கும்பிட்டா நடக்குமா அப்படின்னு நீங்களே டெஸ்ட் வேணாலும் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நடக்குங்க. நம்ம யாருக்கிட்ட எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. நீங்கள் முருகனை மட்டும் நினைங்களேன், உங்கள் வாழ்க்கை மாறும். எனக்கு மாறி இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் அந்த விஷயங்களை நான் அவரை பார்த்து பேச 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 மாறிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி நீங்களும் மாறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா முருகனை நம்புங்க. ஓம் சரவண பவ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சின்னூண்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். உங்களுக்கும் வாழ்க்கை அது மாதிரி மாறும், கண்டிப்பாக மாறும். ஓகே, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.